குடி குடி. என்னடா அது, இப்படியா குடிச்சிட்டு விழுந்து கிடப்ப? குழந்தை மாப்பிள்ள, அதை போய் அபார்ஷன் பண்ணுன்னு சொல்றாடா மாப்பிள்ள. யாரா? ஆண்டாளா? அவதான்டா. அவளே என் குழந்தைய கொல்ல போறேன்னு சொல்றாடா. டேய், அபார்ஷன் பண்ண போறேன்னு சொல்ற அளவுக்கு நீ என்னடா பண்ண? நான் எதுவும் பண்ணலடா. அவளுக்கு கபடி செலெக்ஷன் லெட்டர் வந்திருந்ததுடா. அது அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு அத்தையும் பாட்டியும் தான் சொன்னாங்க. நான் எதுவும் பண்ணல. மாசமா இருக்கிற நேரத்தில் இதை பத்தி பேசின அவ என்ன முடிவு எடுப்பான்னு தெரியாதுன்னு தான் இதை பத்திலாம் பேச வேண்டாம்னு சொன்னாங்க. மனசு கேட்கலடா. அதை பத்தி நான் அவகிட்ட சொல்லணும் தான்டா நினைச்சேன். வேற என்ன ஒன்ன வேற ஏதோ ஞாபகத்தில் இருந்தேன். பேச வேண்டியதை மறந்து தொலைச்சிட்டேன். அந்த வந்துச்சுல அந்த லெட்ரு வீட்டில் கிடந்தது, அதை எடுத்து பார்த்துட்டா அவள். சண்டை சண்டை, நேத்துல இருந்தே சண்டை. நீயும் வேண்டாம், உன் குழந்தைய வேண்டாம், நேராக போய் அபார்ஷன் பண்ணுறேன்னு சண்டை போட்டுருக்கிறாடா அவன். பைத்தியகாரி மாப்பிள்ள. என் மேலே எந்த தப்பும் கிடையாது மாப்பிள்ள. நீ சொல்லு, நீ உன் மேலே சத்தியம் மாப்பிள்ள, நான் எந்த தப்புமே பண்ணா கிடையாது மாப்பிள்ள. என்ன பழி வாங்கணும்னு நினச்சி குழந்தை வேண்டான்றாடா அவன். குழந்தை என்னடா பண்ணுச்சு? டேய், ஆண்டாளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சரி, அப்படியே லெட்டர் வந்ததை மறைச்சிருந்தாலும் அதுக்காக இப்படி ஒரு காரியமா பண்ணுவாங்க? மாப்பிள்ள, நான் குழந்தை மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? பிறக்கவே இல்லை மாப்பிள்ள. என்னவா பிறக்கும் போது கையில் காசு இருக்கணும்னு 10 லட்ச ரூபாய்க்கு சீட்டெல்லாம் போட்டிருக்கேன் மாப்பிள்ள. நான் நீ அடுத்த வீட்டு குழந்தை மேலேயே அவ்வளோ பாசமா இருப்ப. இது உன் குழந்தை, உனக்கு எவ்வளோ வலிக்குன்னு எனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டிக்கு தெரியல மாப்பிள்ள. அது அவளுக்கு தானே மாப்பிள்ள தெரியணும். கூட இருக்கிறவ தானே அவ. ராத்திரி பகலுமா பாக்குறா. எனக்கு என்ன தோணுது, அவளுக்கா தோணாதா? எல்லாத்தையும் மறந்துட தெரியுமா நீ? உனக்கு நம்ம தான் அவளை தூக்கிட்டே வந்தோம். ஏகப்பட்ட பிரச்சனை மாப்பிள்ள. கல்யாணம் ஆனதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை மாப்பிள்ள. அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றதுக்குள்ள என் உயிரே போயிருச்சு. இப்பதான் எல்லாமே ஒழுங்கா போயிட்டு இருக்குது. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. அவ இந்த குடும்ப வாழ்க்கையை விட இந்த லட்சிய கர்மம் இதெல்லாம் தான் பெருசுன்றாங்க. அதுக்குன்னு வயிற்றுல இருக்கிற குழந்தை இப்படி யாராச்சும் கொண்டுட்டு லட்சியத்தை அடைவாங்களா? ஆடாது. ஏமாப்பிள்ள, இந்த லட்சியத்தையும் கர்மம் இதை ஜெயிக்கிற சந்தோஷம் குழந்தை பிறக்கும் போது வராதாடா? சரி விடு மச்சான், நீ வா பேசிக்கலாம். என்ன பேசுவே நீ? யார்கிட்ட பேசுவ? அவட்டியா? பைத்தியக்காரிடா அவ. உனக்கும் தெரியும்டா அவளை பத்தி. நீ மறந்து தொலைச்சிட்டடா அளவு. பேரி இவ மாதிரி அவட விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து மாற மாட்டாடா அவ. டேய், ஏன்டா மாற மாட்டாங்க? சொல்ற விதத்துல சொன்னா கண்டிப்பா மாறுவாங்க. சரி நீ வா போலாம். எங்க எங்க போ சொல்ற? வேற எங்க? ஆண்டாளை பார்க்க தான். வேற எங்க கூட்டிட்டு போவேன்? அவகிட்டயா? அவ என்னே தெரியுப்பா தானே, என்ன பண்ணுவான்னு தெரியாது. இப்ப நீ வந்தானே எவ்வளவு மோசமா அவ. நீ வாடா வா. அப்படிலாம் விட முடியாது. எந்திரி. நீ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? நீ எந்திரி வா போலாம். வேண்டான்ற. வாடா வா. ஏறுறா. இங்க வை. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, அடுத்த பிரச்சனை முடிஞ்சா அதுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா போதும், 9 நாள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. விடுங்க பாட்டி, எல்லாம் சரியாயிடும். வா.
பார்த்து பார்த்து பார்த்து. டேய், இரு. ஆனாலும் இருந்தா வர சொல்லுங்க. டேய் டேய் இருடா, நீ இருடா, வர சொல்லுங்க. என்ன ஆண்டாடுது? ஒரு மனுஷன் குடிக்கிறதே பிரச்சனை தான். ஆனா இவன் காலங்காத்தாலே குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறான். அவன் குடிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவன் என்ன பொழுது போகாம குடிச்சிட்டு வந்தா நினைச்சீங்களா? நீங்க கொடுத்த காயத்துக்கு மருந்துன்னு நினைச்சு குடிச்சிருக்கா. அப்படி அபார்ஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கபடி செலக்ஷன் தானே, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கலந்துக்கிட்டா போச்சு. ஆனா இப்ப நீங்க அபார்ஷன் பண்ணி இதுக்கப்புறம் குழந்தைய பிறக்காம போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வேணா அது ஒரு சாதாரணமான டீம் செலக்ஷனா தெரியலாம், ஆனா எனக்கு அது எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா? அதுக்காக அபார்ஷன் பண்ணுவீங்களா? அது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? முதல்ல குடும்பம் தாங்க முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். நீங்க அவருக்கு தான் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. டேய் டேய், என்ன அவன் யாருன்னு மறந்துட்டியா நீ? என்னடி பேசுற? அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான் நம்மளுக்கு, அதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறியா நீ? நான்லாம் எதையும் மறக்கல, உங்க ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து பேசிட்டு இருக்க. குடும்பத்தையும் குடும்ப வாழ்க்கைய பத்தியும் பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமாங்க, எனக்கு குடும்பத்தை பத்தி பேச தகுதி இல்லதான். ஏன்னா எனக்கு குடும்பமே இல்லை. அதனாலதான் நீங்க அபார்ஷன் பண்ண போறீங்கன்னு இவன் என்கிட்ட சொன்னதும் நான் துடிச்சு போய் ஓடி வரேன். ஏன்னா என் ஃப்ரெண்டும் என்ன மாதிரி குடும்பம் இல்லாம ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் ஓடி வந்தேன். டேய், இந்த அளவுக்கு தாண்டா நான் அங்கேயே வர வேண்டான்னு கேட்டியா நீ? பரவாயில்ல மாப்பிள்ள, உன் ஒய்ஃப் யாரு? எனக்கு சிஸ்டர் தானே. அவங்க என்ன திட்டுறதுக்கு முழு உரிமை இருக்கு. திட்டட்டும். இங்க பாருங்க ஆண்டாள், குடும்பம் இருக்கிறவனை விட அது இல்லாதவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதனாலதான் இத பத்தி நான் பேசுறேன். உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு யார் சொன்னா? சொல்லாதடி. இல்ல, உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நாங்களும் உங்க குடும்பம் தானே. இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, அப்ப உங்க குடும்பத்துல ஒருத்தனா உங்க அண்ணனா நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏங்க சாரிங்க, இந்த விஷயத்துல நான் யார் சொன்னாலும் கேட்க போறது இல்ல. உங்க ஃப்ரெண்ட் எனக்கு செஞ்சது நம்பிக்கை துரோகம். அதை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. சரிங்க, அவன் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும். ஆனா அவன் செஞ்ச தப்புக்கு குழந்தைக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? கையில அடிபட்டாலோ கால்ல அடிபட்டாலோ கலங்கி போறது கண்ணு தானே. அதே மாதிரிதான் வலி எங்க இருக்குன்னுலாம் முக்கியம் இல்லை, ஆனா கலங்குறது கண்ணா இருக்கணும், அதான் முக்கியம். நீங்க இப்படி பிடிவாதமா பேசுறதுனால நீங்க செய்யறதெல்லாம் சரின்னு ஆயிடாது. ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல முட்டாள்தனமா முடிவெடுக்காதீங்க.
முட்டாளாக்குறது உங்க ஃப்ரெண்டு. அப்போ என் முடிவும் முட்டாள்தனமா தானே இருக்கும். ஏய், ஏன்டி இவ்வளோ பிடிவாதமா இருக்கிற? நான் சொன்னா நம்ப மாட்டியா நீ? இந்த விஷயத்துல உன்னை மட்டும் இல்ல, வேற யார் சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. நீ செஞ்சது ஒரு மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்கு நான் தண்டனை கொடுத்தே தான் ஆவேன். அது அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைய முடியலன்னா அது எவ்வளவு வலிக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன். இதுக்கு தான் சொன்னேன் நான். நீ கிளம்புடாடே. நீ ஒருத்தன் பேசினால் இல்லை 100 பேர் வந்து பேசினாலும் அவ திருந்த போறதில்ல. நீ கிளம்பு. டேய், நீ கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன்டா. நீ கிளம்பு. என் விதியில என்ன எழுதியிருக்கோ அது நடந்து தொலையட்டும். நீ போடா, நான் பாத்துக்கிறேன். சரி, பத்திரமா இரு. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? உன் வீட்டுல ஏதாவது நடந்தா அடுத்த வீட்டுல ஏழை விழணும்னு நினைப்பியா? என்ன பண்ண சொல்ற? ஆதி என்ன வீடு கூட்டிட்டு வந்த, அவன் பாரதியை இங்க வச்சு பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உன் வாழ்க்கை கெடுறது மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையை சேர்ந்து கெடணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவனை வர வேண்டாம் தான் சொன்னேன். அவன் தான் கேட்கல. என்ன தோல் எழுது போட்டு வந்துட்டே இருந்தான் அவன் பாட்டுக்கு. ஏன்னா இப்படி குடிச்சிட்டு வந்து உங்களையும் கெடுத்து அடுத்தவங்க கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க? முடியல, மனசு முழுக்க அவ்வளோ வலி. மனசு வலிச்சா போய் குடிச்சிட்டு வந்துருவியா? ஓ, குடிச்சா மனசு வலி போயிருமாடா? அப்படி குடிச்சாதான் வலி போகணும்னு நினைச்சா எங்க எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்து கொடு. எங்களுக்கு இருக்கிற வலிக்கு எம்பிட்டு குடிச்சாலும் பத்தாது. நீயும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற பாத்தியா? தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல. நான் எதுவுமே பண்ணல. நான் எதுக்கு உட்காந்து தண்டனை அனுபவிக்கணும்? அதுக்காக இப்படி குடிச்சிட்டு தான் வரணுமா? திருப்பி திருப்பி அதுவே பேசிட்டு நான் பேசுற எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. விடு. டேய், அண்ணல் நம்ம பிறக்க போற புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். அன்னைக்கு அந்த லெட்டர் வந்தப்போ நான் உங்ககிட்ட சொல்ல தாண்டி வந்தேன். அத்தையும் பாட்டியும் தாண்டி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இதோட இந்த விஷயத்த நீ 100 தடவைக்கு மேல சொல்லிட்ட. ஏண்டி 1000 தடவை சொன்னாலும் அதாண்டி உண்மை. தயவு செஞ்சு கோவத்துல ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாரு. முடிவு எடுத்தது எடுத்ததுதான். அது சரியா தப்பான்னு நான் யோசிக்க போறதும் இல்ல, யோசிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நம்ம குழந்தை கலைக்கணும்னு உறுதியா இருக்கியா? திரும்ப திரும்ப நம்ம குழந்தைன்னு சொல்லாத. இது உன் குழந்தை, உனக்கு மட்டும்தான் சொந்தம். சரிடி, என் குழந்தை தான். என் குழந்தை கலைக்க போறியா? ஆமா, கலைக்க போறேன். இதே எத்தனை தடவை தான் கேட்ப? கலைக்க தான் போறேன், போதுமா? கடைசியா குழந்தைகிட்ட பேசிக்கிட்டா. டேய், உம்மாக்கு என்ன பிடிக்கலையா? உன்னையும் அதனாலதான் பிடிக்கலையாமா? வேணான்னு சொல்லிட்டாடா உன்னை. அப்பா நாளை காப்பாற்ற முடியலடா தம்பி, மன்னிச்சிடுற. நீ வெளில வருவ, உன்னை நானும் அம்மாவும் எப்படியோ வளர்க்கலான்னு நினைச்சோம். ஆனா நீ வெளியவே வரமாட்டேன்னு நான் நினைக்கவே இல்லையே. அம்மாக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு என் மேல கோவம் மாட்டிருக்கு. அது கோவத்துக்கு தண்டனையாகும். உன்னை கலைக்கிறது. அப்போதானே அப்பா கலைஞ. அவளுக்கு என்ன அழுக வைக்கிறது பிடிக்கும். அதுக்காக தான் ஒன்ன வேணான்ட்டான். நீ இல்லைன்னா சத்தியமா உடஞ்சிட வேண்டாம்.
ஏகப்பட்ட கனவு அதெல்லாம் எதுவுமே நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுமே என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையா? உனக்கு அடுத்த ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஒரு அப்பனுக்கு பிள்ளையா பிறக்காம வேற ஏதாச்சும் ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்துடுறா. நான்லாம் அப்பன் ஆகிறதுக்கே தகுதி இல்லாத ஆள். சரியா? நீ வேற எங்கேயாச்சும் போ, வேற எங்கேயாச்சும் பொழைச்சிக்கோ, அதான் உனக்கு நல்லது. பேசி முடிச்சிட்டியா? நான் கிளம்பலாம்ல? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? எதுக்கடி இவ்வளவு பிடிவாதம்? உசிறு வேணா உன் காலில் ஒழுகிட்டா நம்ம மன்னிச்சிரேன்டி. குழந்தை எதுவும் பண்ணிட்டு இருக்காதே. உன்னதான் சொல்ற, மன்னிச்சு தொலைய. என்னடி எழுதிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன் உன்னை சாப்பிட. நேத்து நைட்டு பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகலம்மா, அதான் வேற ஒரு ப்ராஜெக்டை ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தமிழ், அப்பா திரும்பி வருவார்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஏம்மா இப்படி கேக்குற? கண்டிப்பா வருவாருமா, அதான் சாமியே சொல்லிடுச்சுல. எனக்கு ஒன்னும் அந்த நம்பிக்கையே இல்ல. நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு இருந்த நம்பிக்கை கூட போயிடுச்சு. அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்பா இல்லாம நம்ம இருக்க மாட்டோமா. ஆனா உங்க அப்பா தான் நம்ம இல்லாம வாழ பழகிட்டாரே. நேத்து அம்மா எவ்வளவு சந்தோஷமா உன்னை அங்க கூட்டிட்டு போன. அப்பா என்னையும் உன்னையும் நடிக்க சொன்னப்ப கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா நாம நடிச்சதுக்கு அவரு பணம் கொடுத்தப்போ அப்பவே நான் பாதி செத்துட்டேன்டி. அவருக்கு நாம தேவையா இல்லையான்னு குழப்பத்துல இருந்தா கூட நாம ஏதோ முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா அவரு நாம தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம என்ன முயற்சி பண்ணாலும் அது வேஸ்ட் தானே. ட்ரை பண்ணாம விட்டுட்டு நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது ஏன் ட்ரை பண்ணாம விட்டுட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுல்லம்மா. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நாம ட்ரை பண்ணலாம்ல. இதுக்கு மேல எப்படிடே ட்ரை பண்ண சொல்ற? அவர்கிட்ட போய் நான் தான் உங்க பொண்டாட்டி பாரதி, இவதான் உங்க பொண்ணு தமிழ்னு சொல்ல சொல்றியா? நான் அப்படி சொல்றேன்னு வெச்சுக்குவோம். நான் சொன்னா அவர் நம்புவாருன்னு நினைக்கிறியா? அவரு நம்ம வாழ்க்கையில இல்லன்னு நாம இருக்க ஆரம்பிச்சிருக்கணும் தமிழ். அவர் நம்ம கிட்ட இனி வர மாட்டாருன்னு நமக்கு நாமளே தைரியம் சொல்லிக்கணும். அது தவிர வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. இல்லம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்பா கண்டிப்பா வருவாரு. புரிஞ்சுக்கோ தமிழ், என் விதையும் என் ராசையும் என்னையும் உன்னையும் சந்தோஷமா இருக்க விடாது. ஒருவேளை நீ வேற ஒருத்தவங்க வயித்துல பிறந்திருந்தா கூட நீ சந்தோஷமா இருந்திருப்பியோ என்னவோ. என்னால்தான் நீ எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அம்மா இப்படி எல்லாம் பேசாதம்மா, எனக்கு என் அம்மா தான் எப்பவுமே பெஸ்ட். நீ என்ன நல்ல பாத்துக்கிற. என்ன அப்பா இருந்தா இன்னும் சந்தோஷமா இருப்போம். அதுதான் இப்ப இல்லன்னு ஆயிடுச்சு. உன் மனச மாத்திக்கோ தமிழ். உன் அப்பா இனிமே வரமாட்டாருன்னு உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கோ. ஏன்னா என்னால இந்த சிச்சுவேஷன்ல உனக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாதே.
எங்க இங்கேயே இருந்தா அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமோ தான் ஃபாரின் போறதுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காரு. அவரை போய் எப்படி தடுக்க சொல்ற? ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும்ல. அப்படி இந்த விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. இங்க பாரு, உனக்கு எப்பெல்லாம் அப்பா வேணும்னு தோணுதோ அப்பெல்லாம் உன் இஷ்டப்படி என்ன திட்டிக்கோ. என்னால உனக்கு அது மட்டும் தான் பண்ண முடியும். அம்மா சாகுற வரைக்கும் நீ என்ன திட்டிக்கோ. ஆனா என்னால உனக்கு உங்க அப்பாவை திருப்பி கொடுக்க முடியுமான்னு தெரியாது. என்ன திட்டிக்கோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திட்டிக்கோ. கடவுளே, என் பிள்ளைக்கு ஒரு அம்மாவா எந்த சந்தோஷத்தையும் என்னால கொடுக்க முடியாத ஒரு பாவியா என்ன வச்சிருக்கியே. எதுக்காக என்ன இப்படி சோதிச்சுட்டு இருக்க?